இவர் விடுதலை போராட்டத்தில் மிக முக்கிய போராளியாக இருந்த ஒரு ஆள், உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சராக ஒரு தமிழாள். இப்படி ஒரு நிலைமைனா வெறும் உங்களுக்கு மருதுவ தெரியும். மருது வந்து விடுதலை போராட்ட காலத்திலே அவருக்கு நல்ல தொடர்பு இருந்தது. அவர் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார், நீங்கள் பார்த்துட்டு தெரியும். அவர் சேர்ந்து போர் முடிஞ்சவரோ போயிருக்கிறார் ஓவியர். அவருக்கு அங்கே நல்ல மதிப்பு. இவர் விடுதலை போராட்டத்தில் மிக முக்கிய போராளியாக இருந்த ஒரு ஆள், முள்ளிவாய்க்காலை பார்க்க வர சிங்கள டூரிஸ்டுகளுக்கு கச்சான் விற்று கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த அப்படியே ஒரு நிலைமை அதை நாங்கள் வந்து மேலே தாண்டி கொண்டு தான் இருக்கிறோம். இல்லை, நீங்கள் மேலே கனடாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கேட்டீங்க கனடாவை. கனடாவில் இப்போ எங்களோட தலைமுறை விடுங்க கொஞ்சம் படிப்பு குறைஞ்சாக்கள், பணம் வேணும், எங்களோட புள்ளிகள் இருக்கிறது பெரிய பெரிய பதவிகளில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பகுதியின் போலீஸ் சூப்பரிண்டனே ஒரு தமிழர். அது எதிர்காலத்தில் இன்னும் பெரிய ஒரு பாராளுமன்றத்தில் எம்பி, பாராளுமன்றத்தில் மினிஸ்டர், உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சராக ஒரு தமிழாள் இருக்கிறார் என்றால், அந்த நீங்களும் அந்த அதை அவை தமிழர்களாக இருக்கிறோமோ அது வேறு ஒன்று. அதனால தமிழர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் பேப்பர்காரன் ஸ்ரீலங்கன் தமிழன்னு தான் எழுதுவாங்க. அதை நீங்களும் அதை இங்கே இருக்கிற யாக்கள் உணரணுமோ தெரியல. இங்கே 6-7 கோடி மக்கள் இருக்கணும், ஒரு கொஞ்சம் பேர் அங்கே மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைக்கும் அது கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு யுத்தம் வலுத்ததுக்கு பெரிய காரணம் அது எந்த காலம்னா